இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்திற்கு பிறகு போயிங் விமானத்தில் பறப்பது யமனை போய் நலம் விசாரித்து வருவது போலாகிவிட்டது. உலகம் முழுவதும் தற்போது தொடர்ச்சியாக போயிங் விமானத்தில் அடிக்கடி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. கடந்த ஜூன் 30 ஜப்பான் ஏர்லைன்ஸை சேர்ந்த போயிங் 737 விமானம் ஒன்று சீனாவின் ஷாங்காய் விமான நிலையத்தில் இருந்து டோக்கியோ நோக்கி பறந்து கொண்டிருந்தது. புறப்பட்ட ஒரு மணி நேரத்தில் சரியாக 36,000 அடி உயரத்தில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது திடீரென என்ஜினில் கோளாறு ஏற்பட்டது. விமானம் சர்ரென கீழே இறங்க தொடங்கியது. விமானத்தில் இருந்த 191 பயணிகளும் அலறத் தொடங்கினர். விமானம் அதிபயங்கர வேகத்தில் கீழே விழத் தொடங்கியதால் பலருக்கு குமட்டல், மூச்சு திணறல் ஏற்பட்டது. அனைவரையும் ஆக்சிஜன் மாஸ்க் அணிய சொல்லி விமானி சொல்ல பலரும் தாங்கள் இறக்கப் போகிறோம் என்பதை உணர்ந்து உடனடியாக உறவினர்களுக்கு மொபைலில் வீடியோ ரெக்கார்டிங் செய்து தங்களது கடைசி செய்தியை சொல்லத் தொடங்கினர். விமானம் முழுவதும் மரண ஓலம். 36,000 அடியில் இருந்து விமானம் 10,600 அடி உயரத்திற்கு இறங்கிவிட்டது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் தரையின் மீது மோதி வெடிக்கலாம் என்ற நிலை. விமான கேபினின் மொத்த காற்றழுத்தமும் ஏறி இறங்க தொடங்கிவிட்டது. மரணம் வந்தால் பயணிகளுக்கு மட்டுமல்ல தனக்கும் தான் என்பதை நன்கு உணர்ந்திருந்த விமானி மரணத்தின் வாயில் வரை சென்று கடைசி நிமிடத்தில் எப்படியோ விமானத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டார். பின்னர் விமானம் அவசரமாக ஜப்பானில் உள்ள ஒசாகா விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் இருந்து வெளியேறும் போது பல பயணிகளின் கால்கள் நடுங்கிக் கொண்டே இருந்தன. பலருக்கு நெஞ்சு படபடப்பு அடுத்த சில மணி நேரங்களுக்கு அடங்கவில்லை. ஒரு பெண் பயணி வெளியே வந்ததும் கதறி அழத் தொடங்கிவிட்டார். உயிர் இருக்கும் வரை தங்கள் வாழ்நாளில் இந்த நிகழ்வை மறக்க முடியாது, தங்கள் வாழ்நாளில் இந்த நிகழ்வை மறக்க இயலாது என்று பலர் கூற, இறந்துவிட்டேன் என்று நினைத்த நான் எப்படி உயிரோடு இருக்கிறேன் என நம்ப முடியவில்லை என்று ஒரு சீன பயணி தெரிவித்துள்ளார். இன்னும் சில நிமிடங்கள் நீடித்திருந்தால் அத்தனை பேரும் கருகிய உடல்களாக மாறி இருக்கலாம். இறப்பு செய்தி உலகை சோகத்தில் ஆழ்த்தி இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு அற்புதம் அத்தனை பேரையும் உயிரோடு இருக்க வைத்துவிட்டது. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.